கட்சியில கட்டுன மனைவியோட பேரை கூட வேட்புமனு தாக்கல்ல மறைக்கிற மோடியை தலைவரா வச்சுக்கிட்டு நீங்க பேசலாம். வணக்கம். நேற்று சாட்டை துரைமுருகன் வந்து அண்ணாமலையின் கேவலமான உண்மை முகம் அப்படின்னு சொல்லி காணொலி வெளியிட்டு இருந்தாரு. அதுல முழுக்க முழுக்க பிஜேபி வச்சு கிழிச்சிருந்தாரு. இதுல அண்ணாமலையின் கேவலமான உண்மை முகம்னா என்ன முகம்னு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் சிரிப்பு வந்து தாங்க முடியல. ஏன்னா வெளியே வந்து அந்த தம்ப்ளைன் இருக்குல்ல, அந்த தம்ப்ளைனில் வந்து பார்த்தீங்கன்னா சந்தானத்தோட உடம்பையும் அண்ணாமலையோட தலையை வச்சுருந்தாரு. அது அந்த காமெடி இருக்குல்லையே, ஓகேல அந்த காமெடி மாதிரி இருக்குமா, அதனால தான் மீட் பண்ணி வச்சிருக்காரா அப்படின்னு சொல்லி அந்த காமெடியை பார்த்து சிரிப்பு வந்து தாங்க முடியல. அதாவது ரெண்டு பேரும் அந்த உதயநிதியும் சந்தானம் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது அந்த காமெடி ஆக்டர் அந்த லேடியை பார்த்து அவங்க இப்படி தலையை தோத்தோடனே வா அப்படின்னு சொல்லி சந்தானம் வாயை திறப்பாரு பாருங்க. அதே மாதிரி தான் அண்ணாமலைக்கு அந்த இது கரெக்டாக இருக்குது. வா அப்படி சொல்லி முடிக்க திறந்துடாத 10 வகையான ஸ்கின் ப்ராப்ளம் வந்துடும், தேமல் அது இதுன்னு வந்துடும், அதனால் மூடிக்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி இவர் அண்ணாமலை வந்து ஒரு சந்தானம் மாதிரி நீ ஒரு கேவலமான உண்மை முகம் வெளியே வந்துச்சுன்னா நாரி போயிடும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அந்த வீடியோவில் கிழிச்சு விட்டாரு. அது மட்டும் இல்லாமல் கடைசியில் ஒரு பஞ்சு டைலாக் தான், கட்டுன பொண்டாட்டியை வச்சு வாழ தெரியாத ஒருத்தனை வந்து நீ தலைவராக வச்சுக்கிட்டு, அதாவது கட்டின பொண்டாட்டி பேரை வந்து அவர் இந்த தேர்தலில் தாக்கல் பண்ணும் இல்லையா, அதில் போடாத தலைவர் வச்சுட்டு நீ சீமான பேசுறியா அப்படின்னு சொல்லி செஞ்சார்ல. இன்னைக்கு மேலே வந்து ஆட்டுக்குட்டி அண்ணாமலை வந்து அண்ணன் சீமானை பற்றி பேசுவான்னு நினைக்கிறீங்க. அந்த காணொலியை வந்து அண்ணாமலை பார்த்தாருன்னா தலையில் முக்காடை போட்டு சந்தான மாதிரி வந்து உட்காந்துடுவார் அப்படிதான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.